நிதியின் கதை. ஆசான் மா. செந்தமிழன் சிறார் இளையோர் கூடலில் மாணாக்கருக்கு எடுத்த வகுப்பு. முதல்ல வங்கிகள்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, வங்கிகள் அது ஏன் தேவைப்படுது நாட்டில்? வங்கி இல்லைன்னா என்ன, இல்லாத காலத்தில் எப்படி இருந்தது, அதை பற்றி சில தகவல்கள் பார்ப்போமா? நமக்கு ஏன் வங்கி தேவைப்படுது, வங்கிகள்னு ஏன் உருவானுச்சு? வீட்டிலே வச்சுக்கலாம்ல, இப்போ சேமிப்புனா நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். யாராவது திருடிடுவாங்களோன்றதுக்காக. சரிதான். வேறு ஏதாவது காரணம் இருக்கா? இப்போ வீட்டில் சேமிப்பு எல்லாருமே வச்சுருக்கீங்க, யாராவது திருடிட்டு போய்ட்றாங்களா? யாராவது திருடுறாங்களா? 100 பேர் வீட்டில் சேமிப்பு இருக்குன்னா அதில் எத்தனை பேர் வீட்டில் திருட்டு நடக்குது? அப்போ நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் தானே. இருந்தாலும் சேமிப்பு பாதுகாப்புன்னு ஒரு காரணம் இருக்குது. வேற என்ன காரணம் இருக்கும்? வங்கிகள் ஏன் இருக்கணும், நாட்டுக்கு ஏன் தேவை, அது ஏன் வந்தது? நேராகவே கொடுத்துடலாமே. வங்கியில் போட்டு ஏன் கொடுக்கணும்? நேராகவே ஊதியத்தை கொடுத்துடலாம்ல. முன்னெல்லாம் அப்படி தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அப்போது இந்த வங்கிகள் என்ற ஒரு அமைப்பு தொடங்கிறதுக்கு முன்னே எப்படி இருந்தது? பொருள் புழக்கம், அதாவது பொருளாதாரம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சுருக்கமாக ஒரு கதை போல் பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு வருவோம். முதல்ல சேமிப்பு என்றால் என்ன அப்படின்னு நமக்கு புரியணும். ஒருவர் ஏதோ ஒரு தொழில் செய்கிறார், அவருக்கு அதுலேருந்து வருவாய் வருது, செலவுகளெல்லாம் செய்கிறாரு, அவருடைய வீட்டு செலவுகளெல்லாம் செஞ்சிடறாரு. அது போக கையில் கொஞ்சம் இருக்குது, ஏதோ ஒரு தொகை இருக்குது. இப்போ இதுக்கு பேர் சேமிப்பு கிடையாது, இதுக்கு பேர் உபரி. இதுக்கு பேர் என்னென்னா உபரி. சேமிப்புன்னா என்னென்னா, இந்த உபரி இருப்பை அவர் மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே போகிறாரு. அப்படின்னா அது என்ன பண்ணுறாரு? சேர்த்து வைக்கிறார். முதல்ல என்ன வருதுன்னா உபரி வருது. இந்த உபரி அவர் என்ன பண்ணுறாரு? சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைக்கும் பொழுது அது சேமிப்பாயிடும். இதுக்கு மாறா ஒருத்தருக்கு உபரி வருது, அந்த உபரியை அப்படியே செலவு பண்ணிடுறாருன்னா அங்கே சேமிப்பு இருக்குமா? இருக்காது. அப்போது ஏதாவது ஒரு தொழில் செய்து அதில் உபரி வரணும், அந்த உபரியை சேர்த்து வச்சுட்டே இருக்கணும். இப்படி அவர் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமாகவே வந்துருச்சு அவருக்கு. உபரியை சேர்த்து வச்சு நிறைய வந்துருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் நிலம் வாங்குறாரு, தங்கம் வாங்குறாரு, இன்னும் அவருக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறதோ எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் இன்னும் உபரி வந்துகிட்டே இருக்கு. அதையும் என்ன பண்ணுறாரு? சேமிப்பாக்குறாரு, சேர்த்து வச்சுட்டே இருக்கிறார். இப்படி சேர்த்து வைக்கும் பொழுது இது ஒரு அளவு தொகையாயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் மீண்டும் மீண்டும் ஏதாவது வாங்கிட்டே இருக்கலாம், செலவு செஞ்சுட்டே இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒன்று செய்யணும். அந்த வேறு ஏதோன்றது என்ன? இதே தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இல்லையா? தொழிலை அதிகப்படுத்தலாம், வேறு தொழில் தொடங்கலாம். இப்போ இந்த இடத்துல இதுக்கு பேர் என்னென்னா முதலீடு. இதுக்கு பேர் முதல். முதல்னா என்ன? உபரி. முதல்ல உபரி வருது, அது சேமிப்பாகுது. சேமிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக வந்த பிறகு அதை ஒரு தொழிலில் போடும்போது அதுக்கு பேர் என்ன? முதலீடு. அதாவது முதல்னா ஒரு நிதியோட முதல் அதுதானே. ஒரு தொழிலுக்கு முதலாக எது இருக்குன்னா அந்த நிதி இருக்குது, அதனால் அது பேர் முதல். இப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒன்று உபரி, இன்னொன்று சேமிப்பு, அதுக்கு பிறகு தொழிலுக்கான முதல். இதெல்லாம் ஒருவர் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு போயிட்டோம் நம்ம எல்லாரும்.
அப்போ போயிட்டோம், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போயிட்டோம். அப்போ என்னெல்லாம் தொழில் இருந்தது நாட்டில்? வேளாண்மை செஞ்சாங்க, அப்புறம் நெசவு தொழில் செஞ்சாங்க, இரும்பு செஞ்சாங்க, வீடு கட்டினாங்க, அப்புறம் கப்பல் கட்டினாங்க, கடலில் போனாங்களா, அப்புறம் நிறைய மீன் பிடிச்சாங்க, உப்பு எடுத்தாங்க, மலைகள்லேருந்து மிளகு ஏலக்காய் எல்லாம் எடுத்தாங்கள்ல. நம்ம நாட்டில் தேயிலை இல்லை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மலை விளைபொருட்கள் நிறையா இருந்துச்சு. இது எல்லாமே தொழில் இல்லையா? ஆடு மாடு மேய்ச்சாங்க, அதுலேருந்து பால் வெண்ணெய் இதெல்லாம் வந்தது. இது எல்லாமே தொழில் தானே. இப்படி நிறைய தொழில் இருந்தது. இந்த மாதிரியான தொழிலை அப்போ மக்கள் எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஊர்னா அந்த ஊரில் ஒரு 20-30 குடும்பங்கள் தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 20-30 குடும்பம் தான் இருக்கும். அந்த 20-30 குடும்பமும் எப்படி இருந்துச்சுன்னா, 20-30 ஒரு குடும்பமாக இருந்துச்சு. அதாவது 20-30 குடும்பம்னு வச்சுக்கோமே, 30 குடும்பங்களுக்கு உரிய மக்கள் ஒரு குடும்பம் போல் இருந்தாங்க. அது எப்படின்னு புரியலல்ல? அது எப்படின்னா, அந்த 30 குடும்பத்தில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரு 150ன்னு வச்சுக்கங்களேன். அந்த 150 பேரும் ஒரே இடத்துல கூடி வாழ்வாங்க. அப்போ வீடுகளோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, அந்த ஊர்னா அது எப்படி இருக்குன்னா, இப்போ செம்மைவனம் போல் ஒரு இடம் இருக்குது, அதை சுற்றி வீடு காடாக இருக்கும். காடுகள் தானே அப்போ இருந்துச்சு நிறையா. இப்போ இந்த பகுதியை சுற்றி வேலி போட்டுருவாங்க. இந்த வேலிக்குள்ள அவங்களுக்கான வீடுகள், குடில்கள் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து உட்கார்றதுக்கான ஒரு பெரிய குடில் இருக்கும், குடிசை இருக்கும். சிலர் தனியாக இருக்கணும்னா அவங்களுக்கு இருக்கும், புதுசாக வேணும்னா இதுக்குள்ளேயே போட்டுக்குவாங்க. இந்த வேலிக்குள்ளே தான் வாழ்க்கையே இருக்கும். அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை, தொழில் செய்கிறதுக்காக வெளியில் போவாங்க, காட்டுக்கு போவாங்க, வெளியூருக்கு போவாங்க, ஆனால் வந்துடுவாங்க. அப்போ இரவு பொழுதெல்லாம் அந்த வேலியை தாண்டி வெளியில் போகக்கூடாதுன்னு நிறைய எச்சரிக்கைகள் இருந்தது. ஏன்னா விலங்குகள் அதிகமாக இருக்கும், காட்டு விலங்குகள், யானை, புலி, சிங்கம் எல்லாமே இருக்கும். சிங்கம் நம்ம பகுதியில் குறைவு, இந்தியாவின் வடபகுதியில் இருந்துச்சு. சிறுத்தைகள் நிறையா இருக்கும், கரடி இருக்கும், பன்றி இருக்கும். அப்போ இதனால் என்னென்னா, வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, இரவு ஆயிடுச்சுன்னா அந்த வேலிக்குள்ளே அடங்கிடுறது. இரவு ஆயிடுச்சுனாலே அந்த வேலிக்குள்ளே அடங்கிடுவாங்க. அந்த மாலை ஒரு 6 மணி தொடங்கிடுச்சு, இருட்ட தொடங்கிடுச்சுனாலே எல்லாருமே அங்கே ஒரு இடத்துல கூடிடுவாங்க. கூடி என்ன பாட்டு பாடுறது, கதை பேசுறது, அன்று நடந்த நிகழ்வுகளை பற்றி உரையாடுறது, இப்படி இருக்கும். இதில் தனித்தனி குடும்பங்களும் இருப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. இப்போ சேர்ந்துருக்கேன்னா என்ன, பொதுவாக உணவாக்கம் பண்ணிக்குவாங்க. இப்போ அதில் 30 தனி குடும்பங்கள்னு வையேன், நான் எனக்கு தனியாக சமைச்சிக்கிறேன்னு செய்ய மாட்டாங்க. மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்குமா உணவாக்கம் பண்ணுவாங்க. அது ஒரு அடிப்படை. அடுத்ததாக உழைப்பில் ஈடுபடும் பொழுது எல்லாருமா சேர்ந்து ஈடுபடுவாங்க. இப்போ நான் சொல்கிற ஊர் இப்போ ஒரு முல்லை நிலம் அப்படின்னு வச்சுக்கேன். இதெல்லாம் கூட முல்லை நிலம் தான். அவங்களுக்கு என்ன தொழில்? முல்லை நிலத்தில் ஆணிரை, ஆடு மாடு உள்ளிட்டவற்றை வளர்த்தல். முல்லை நிலத்தில் முதன்மையானது ஆணிரை தான். வேளாண்மை குறைவாக இருக்கும். இப்போ ஆணிரைன்றது எப்படின்னா, ஒரு மந்தைக்கு ஒரு 1000 மாடாவது இருக்கும். நீங்கள் அது பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லையா யாரும்? ஆமாம், ஒரு 1000 மாடாவது இருக்கும். இப்போ கூட காடுகளில் 1000 மாடு 2000 மாடெல்லாம் இப்போவும் இருக்குது. நான் பார்த்துருக்கேன் நேராக. இப்போ காடுகளில் மொத்தமாக ஒரு 1000கணக்கான மாடுகளை ஒரு வேலியில் அடைச்சி மேய்க்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது, காடுகளில் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மந்தையிலையுமே ஒரு 1000கணக்கான மாடுகள், ஆடுகள் எல்லாமே இருக்கும். இப்போ இவ்வளோ மாடுகளையும் மொத்தமாக தானே ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சி கொண்டு வந்து அடைக்கணும். அப்போ 30 குடும்பம், என்னோட மாடு 25, உன்னோட மாடு 150ன்னு பிரித்து மேய்க்க முடியுமா? மேய்க்க முடியாது. அப்போது எல்லாருமே குடும்ப உறுப்பினர்களில் யாரெல்லாம் உடல் திறனோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த மாடுகளையும் ஆடுகளையும் ஓட்டிகிட்டு போவாங்க. காடெங்கும் திரிஞ்சு மேய்ச்சிட்டு கூட்டமாக ஓட்டிகிட்டு வந்து அடைச்சிருவாங்க.
இப்போ ஒன்று உணவு, இன்னொன்று தொழில். இது ரெண்டும் கூடி தானே செய்ய வேண்டியிருக்கு. அப்படி தானே செஞ்சாங்க. அதை போல் இருக்கும் பொழுது அவங்களுடைய உணவு தேவைக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கூடியே செஞ்சுருவாங்க. இப்போ வேளாண்மை செய்யணும், நெல், இப்போ முல்லை நிலத்துலேயும் நெல் பயிரிடுதல் இருந்துச்சு. முல்லை நிலத்தில் தான் வந்து கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, நெல்லில் நிறைய வகைகள், அதாவது கொஞ்சம் சிகப்பரிசிக்கு பார்க்குறீங்களா, இந்த மாப்பிள்ளை சம்பாலாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து மிகுதியாக முல்லை நிலத்தில் தான் விளைந்தது. இப்போவும் அந்த மாதிரி நிலத்தில் தான் அதிகமாக விளையுது. அவ்வாறான நெல் பயிரெலாம் போட்டு எடுத்துக்குவாங்க. இந்த இப்போ இங்கே எள்ளு போட்டிருக்காங்க, துவரை, இது போல காய்கறி. எங்கேயாவது காட்டில் ஓடைகள் ஓடிட்டுருக்கும் இல்லையா, ஓடைகள் இருக்கிற இடம், கிணறு இருக்கிற இடத்துலலாம் காய்கறி போட்டு எடுத்துக்குவாங்க. அப்போ என்னென்னா நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த ஊர் தனக்கு தேவையான உணவு பொருட்களை அதுவே விளைவித்து கொண்டது. அதுக்குடைய தொழிலுக்குரிய மக்கள் அந்த ஊர்லேயே இருந்தாங்க, வெளியூர்லேருந்து ஆள் வரல. இப்போ வீடு கட்டணும்னா இந்த ஊரில் இருந்த எல்லாருக்குமே அந்த வீடு கட்ட தெரியும். ஒரு குடில் போடுறதுனா என்ன, அது எந்த மரத்தை வெட்டணும், அதோட அளவு என்ன, எப்படி கீற்று வேயணும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. எல்லாருக்குமே வீடு கட்ட தெரியும். தெரியாதவங்களுக்கு மூத்தவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒரு சிறுவர்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த காலத்தில் நீங்களும் அந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. அப்போ நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் வீடு ஏதாவது மழையில் ஒழுகுதுன்னா நீங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கீற்று முடைந்து அதை கட்டியிருப்பீங்க. அது எல்லாருடைய மரபுலையும் இருக்குது. இதுக்காக கீத்து போடுறதுக்குன்னு வெளியூர்லேருந்து ஆள் வர வேண்டியில்லை. அப்போ என்னென்னா உறைவிடம் அவங்களே செஞ்சிடறாங்க, உணவு அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க, அதற்குரிய தொழிலில் அவங்களே தான் ஈடுபடுறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது தனித்தனியாக இருக்க முடியுமா? தனித்தனியாக குடும்பங்களாக மட்டுமே இருந்தால் இதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் போதும். இந்த 30 குடும்பம் தனியாக இருக்கா, இந்த 30ல் ஒரு குடும்பம் ஆடு மாடு வச்சுருக்கோம், இன்னொரு குடும்பம் வேறு தனியாக ஆடு மாடு வச்சுருக்கோம், இன்னொரு குடும்பம் நான் கொட்டகம் மட்டும்தான் போடுறேன்னு சொல்லுவோம், இன்னொரு குடும்பம் ஒரு மண்பாண்டங்கள் செய்கிறேன்னு சொல்லுவோம், இன்னொரு குடும்பம் நான் வேளாண்மை செய்கிறேன்னு, இன்னொரு குடும்பம் அதுலேயே நான் காய்கறி மட்டும்தான் செய்கிறேன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி இருக்குது புரியுதா? தேவையானது 30ஐயும் ஒரு 10 குடும்பங்கள் தனித்தனியாக நான் இதை செய்கிறேன்னு செய்யுது. அப்படி செய்யும் பொழுது இப்போ மாடு மேய்ச்சிட்டு போகிறவர் 1000 மாடு வச்சுருக்க முடியுமா? வச்சுருக்க முடியாது. அப்போ அவர் அதை ஒரு 100-150 குறைச்சிருவாரா? நல்லது. இப்போ வேளாண்மை செய்கிறாரு ஒருத்தர். முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஈடுபட்ட பொழுது பரந்த பரப்பில் வேளாண்மையை போட்டு நெல் அறுவடை பண்ணி குதிரில் அடைச்சி வச்சாங்க. அவ்வளோ பரந்த பரப்பளவில் ஒரு 10 குடும்பத்தால் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பரப்பளவை குறைச்சிட்டாங்க. காய்கறி போடுறவங்க பரப்பளவை குறைச்சிருவாங்க. ஏன்னா ஒரு 5 குடும்பம் தான் காய்கறி போடும் இல்லையா? இப்போ வீடு கட்டுறதுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு 10 குடும்பம் இருக்குமா? அவங்க என்ன செய்வாங்க, வீடு கட்டுவாங்க, மற்ற நேரத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும், அவங்க தான் வந்து கட்டி தரணும். இப்படி ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு மாடு மேய்க்கிறவருக்கு ஒரு வீடு கட்டணும். அவர் வீடு கட்டுறதுக்காக அந்த வீடு கட்ட தெரிந்தவர்களை அணுகும் பொழுது, வீடு கட்டுறவங்களுக்குன்னு உணவு வேணும், உறைவிடம் வேணும், அந்த அவங்களுடைய தேவைகள் நிறைவேறணும்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நீங்கள் ஒரு 2 மாடு கொடுத்துருங்க, நான் வீடு கட்டி தரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட மாடு தானே இருக்குது. அப்போ ஒருத்தர் வேளாண்மை செய்கிறதுக்கு போகிறாரு, செய்கிறவர் போய் வீடு கட்டணும்னு கேட்குறாரு. அவர்கிட்ட இவர் என்ன கேட்பார், எனக்கு நெல் கொடுத்துட்டு நான் வீடு கட்டித்தரேன், எனக்கு நீ காய்கறி கொடுத்துட்டு வீடு கட்டித்தரேன், எனக்கு நீ மண்பாண்டங்கள் பானை சட்டி எல்லாம் கொடுத்து நான் வீடு கட்டித்தரேன். இப்படி இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தர் வீடு கட்டித்தராரு. இதுக்கு பேர் தான் பண்ட மாற்று. பண்டங்களை மாற்றிக்கிறது. இதில் வந்து முழுக்க பண்டம் கிடையாது. வீடு கட்டுறது வந்து ஒரு தொழில். அது இவங்களோட திறமையை அவங்க கொடுக்குறாங்க, அவங்க பொருள் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த ஊருக்குள்ள தனித்தனி குடும்பங்களாக ஆயிடுச்சு. இப்போ புரியுதா? அது
இவங்க தனி, இந்த 10 பேர் தனி, அந்த 5 பேர் தனி, அந்த 5 பேர் தனி அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு இவங்க வேலையை இவங்க செய்கிறாங்க, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ மாடு வாங்கினார்ல அவர், ஒரு 2 மாடு கொடுங்கன்னு கேட்டார்ல, ஒரு 2 மாடுன்னா வச்சுக்கலாம். அதே போல் ஊதியமாக ஒரு 7-8 மாடு வாங்கிட்டாரு. அவர் போய் மேய்க்க முடியுமா? ஏன்னா அவர் வேலை அது கிடையாது. அப்போ கூடுதலாக இருக்கிறப்ப அதுக்கு பேர் என்னன்னு நான் சொன்னேன், அவர்கிட்ட இப்போ ஒரு 5 மாடு உபரி ஆயிடுச்சு. இந்த 5 மாடு உபரி அவர் என்ன பண்ணுவார்? அவர் மேய்க்க முடியாது, அது கண்ணு போட்டுகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். இப்போ இந்த 5 மாடு மேய்க்க முடியலன்றப்ப அவர் என்ன செய்வார்? அந்த ஊர்லேயே விற்க முடியுமா? முடியாது. அந்த ஊரில் தான் இருக்க ஏற்கனவே. அங்கே அந்த ஊரில் எவ்வளோ மேய்க்க முடியுமோ மேய்ச்சிட்டு உபரியை தானே இவர் வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் அந்த 5-6 மாடுகளை ஓட்டிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு வர்றாரு. அது அந்த ஊரில் எது தேவையாக இருக்கணும்? மாடு தேவையாக இருக்கணும். இப்போ அவர் மாடுகளை ஓட்டிட்டு வரும்பொழுது ஒரு 2-3 வண்டிகள், மாட்டு வண்டிகளில் பொருள் வருது. அந்த பொருள் என்ன பொருளாக இருக்கும்? என்னென்ன பொருள்லாம் இருக்கும்? இதே வீடு கட்டுறவர், மண்பாண்டம் செய்கிறவர், மாடு மேய்க்கிறவர், இவங்க எல்லாரும் நெல் வாங்குறாங்கல்ல. இப்போ மாடு மேய்க்கிறவருக்கு நெல் வேணும்ல, வேளாண்மை செய்கிறவங்கள்ட்ட போய் நெல் வாங்கினார் அவர். அதுக்கு பதிலாக அவர் ஆடு கொடுத்துட்டாரு, பால் கொடுத்துருவேன், உங்களுக்கு அன்றாடம் உங்கள் வீட்டுக்கு பால் கொடுத்துருவேன், எனக்கு 10 மூட்டை நெல் கொடுத்துருங்க, தயிர் கொடுத்துருவேன். இப்போ 10 மூட்டை நெல் 10 மூட்டை நெல்லுன்னு இவர்கிட்ட ஒரு 50 சேர்ந்துருச்சு. இவருக்கு ஒரு 30 மூட்டை போதும். இப்போ அவர்கிட்ட எவ்வளோ உபரி இருக்கு? இந்த 20 மூட்டை அந்த வண்டியில் இருக்கு. இந்த மாதிரி உபரியா சேர்ந்த பொருட்கள் எல்லாம் அந்த வண்டியில் ஏறி வெளியூருக்கு போகுது. அந்த ஊரில் என்ன இருக்கக்கூடாது? நெல் பற்றாக்குறையாக இருக்கணும், மாடு பற்றாக்குறையாக இருக்கணும். ஆனால் ஏதோ ஒன்று அங்கே இருக்கணும்ல, இதை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று வாங்கணும்ல. அது என்ன தெரியலல்ல. ஏதோ ஒன்று இவங்க தேவைக்கு உரியது அங்கே இருக்கணும். அப்போ தானே இதை கொடுத்துட்டு அதை வாங்க முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை சரி, இப்போ போகிறாங்க, நம்ம அப்படியே பின்னாடியே போகிறோம். போனால் அங்கே ஒரு பெரிய சந்தை இருக்குது. அந்த சந்தையில் என்னென்ன இருக்குது? கோழி வச்சிட்ருக்காங்க, அங்கேயும் ஆடு இருக்குது, அங்கேயும் மாடு இருக்குது, அங்கேயும் நெல் இருக்குது, துவரை இருக்குது, உளுந்து இருக்குது, பருப்பு இருக்குது, நெய் இருக்குது, மண்பாண்டங்கள் இருக்குது, முறுக்கு இருக்குது, அதிரசம் இருக்குது, எள்ளூருன்ற இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஊரில் இல்லாதது நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிறாங்க. இந்த 5 மாடை கொடுத்துட்டு இந்த ஒரு 100 மூட்டை நெல்லையும் துவரை எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து கொஞ்சம் பருப்பு உருண்டை எடுத்துக்கலாம், இனிப்பு உருண்டை எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ எடுக்க முடியும்? ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் மாடு நிறைய இருக்குது, நெல் நிறைய இருக்குது. இப்போ இங்கிருந்து பொருளாக ஏதாவது கொண்டு போக முடியும்னா அந்த பொருளை கொண்டு போயிடலாம், சிக்கலே கிடையாது. ஆனால் நமக்கு உரிய பொருட்கள் இல்லையே. அப்போ சந்தையோட இன்னொரு பகுதிக்கு போனால் அங்கே என்னென்னா மலை விளை பொருளாக இருக்குது. மிளகு, ஏலக்காய், அப்புறம் என்னென்ன இருக்குது? தேனு காட்டிலே நமக்கே கிடைக்குமே. இங்கே கிடைக்காது மிளகு, ஏலக்காய் போன்ற பொருட்கள் இருக்குது. சரியா? இந்த இது இருக்குது, கிராம்பு இருக்குது, பட்டை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அது இங்கே கிடைக்காதுல்ல. ஒரு கண்ணுக்குட்டியை கொடுக்குறாங்க, கொஞ்சம் மிளகு ஏலக்காய் வாங்கிட்டாங்க. ஒரு 2 நெல் மூட்டையை கொடுத்தாங்க, பட்டை இதெல்லாம் வாங்கிட்டாங்க, கிராம்பெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே சந்தையோட அந்த பக்கம் போனால் இன்னும் இருக்கே, ஒரு 4 மாடு இருக்குது, இன்னும் மூட்டை இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போனால் வேறு சில பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா இரும்பில் செய்த கருவிகளாக இருக்குது. முல்லை நிலத்தில் தான் அதெல்லாம் இருக்காதுல்ல, மண்பாண்டங்கள் தானே இருக்கும். இரும்பில் செய்த ஒரு கோடாரி இருக்குது, மரம் வெட்டுறதுக்கு ஒரு அருவாள் இருக்குது, ஒரு சண்டை போடுற கத்தி ஒன்று இருக்குது, ஈட்டி இருக்குது. அதெல்லாம் இரும்பில் செஞ்சுருக்கு. இவங்க எப்படி வச்சுருந்துருப்பாங்கன்னா மரத்திலே செதுக்கி வச்சுருப்பாங்க ஈட்டியெல்லாம். இப்போ அது தேவை தானே இங்கே. இப்போ அந்த பொருள்லாம் இதை இன்னும் 2 மாடு, கண்ணுக்குட்டி, ஆடெல்லாம் கொடுத்துட்டு வண்டிக்கு ஏற்றின வண்டியில் வேற பொருளை ஏற்றிட்டு வந்துடுறாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் பண்டமாற்று. இந்த பண்டமாற்றுக்கு அடிப்படையாக இருந்தது என்னதுன்னா உபரியாக இருந்தது. உபரி எங்கேருந்து வந்துச்சு? ஒவ்வொருத்தரோட தேவைகளுக்கு போக மீதி இருந்த பொருள்லேருந்து வந்துச்சு. அந்த தேவைகளை நிறைவேற்றினது யாரு? அந்த ஒரு 15 குடும்பம். இவர்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அவர்கிட்ட அது இல்லை, அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. மாற்றிக்கும் பொழுது உணவு, உறைவிடம், என்னடா
உணவு, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே உபரி ஆயிடுது. எவ்வளோ மாடு வச்சுக்க முடியும், எவ்வளோ அரிசி வச்சுக்க முடியும், எவ்வளோ பருப்பு வச்சுக்க முடியும்ன்ற கேள்வி வரும்பொழுது இது யாருக்கு கிடைக்கலையோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பொருட்களை வராங்க. இங்கேருந்து இப்போ அந்த சந்தையில் கிராம்பு, ஏலக்காய்லாம் வித்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கைக்கு இப்போ என்ன போயிருக்கு? மாடு, ஆடு, வாத்து போயிருக்கும்ல, வாத்து போயிருக்கும். ஏன்னா மலையில் வாத்தெல்லாம் இருக்காதுல்ல, அப்புறம் என்ன போயிருக்கும்? கொஞ்சம் கோழியெல்லாம் போணுச்சு. நெல் இங்கே அங்கே விளையாத நெல் இங்கே இருந்துச்சு, அது போயிடுச்சு. துவரம் பருப்பு அங்கே அதிகம் விளையாது, மலையில் போயிடுச்சு. உளுந்து அங்கே அதிகம் கிடைக்காது, மலையில் உளுந்து போச்சு. பச்சை பயிர் அதிகம் இருக்காது, போயிடுச்சு. இப்படி இங்கே அங்கே கிடைக்காதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முக்கியமானது உப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது, ஒரே இடத்துல தான் கிடைக்கும். சந்தையில் ஒரு மூலையில் உப்பு வணிகர்கள் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட உப்பு வாங்கியாச்சு. கடலோரத்தில் கிடைக்காத எல்லா பொருளும் மீதி 3 நிலத்திலேருந்தும் உள்ள பொருளும் அவங்க உப்பு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. உப்பு, கருவாடு இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய வணிகம் நடந்தது அப்போ. ஏன்னா மீன் புதுசாக கிடைக்காதுல்ல, கடல் மீன், அதனால உப்பில் வச்சு அதை கொண்டு வந்துடுவாங்க. இறாலும் கருவாடு போடுவாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உப்பிலிட்ட மீன் எல்லாத்தையும் மற்ற நிலத்துக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இதை போல ஒரு ஊரில் உள்ள உபரி பல பகுதிகளுக்கு பரவணிச்சு. இப்படி போயிட்டு இருக்கு, நிம்மதியாக போயிட்டு இருக்கா வாழ்க்கை. ஆனால் போகக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தைகள் இருக்குல்ல, நம்ம ஒரு சந்தைக்கு போனோம்னு சொன்னோம்ல, அந்த சந்தை யார் நடத்துறாங்க? யாரோ ஒருத்தர் நடத்தணும்ல. அவர் யார்? ஏற்பாடு பண்ணல. இன்னைக்கு சந்தை நடக்குதுன்னு சொல்லணும், அங்காடிகள் போட்டு தரணும். அந்த அளவுக்கு இன்னும் வரலையே. நம்ம யாரோ ஒருத்தர் சந்தை நடத்தணும், வர்றவங்களுக்கு தங்குமிடம் கொடுக்கணும். ஏன்னா வண்டி கட்டிட்டு வந்திருக்காங்க, உடனே இன்னைக்கு மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வரீங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. சந்தைக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகும். போய் அங்கே இருந்து தங்கி 1 நாள் 2 நாள் கழிச்சு தான் திரும்ப வருவாங்க. அதுக்கு பேரே தாவளம்னு பேர். அதுக்கு தாவளம், அந்த மாதிரி இடங்களுக்கு பேர் தாவளம். அதாவது எல்லா பொருட்களும் கிடைக்கிற இடத்துக்கு பேர். நீங்கள் மால்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் அப்போவே இருந்துச்சு, அதுக்கு பேர் தாவளம். அந்த தாவளத்துக்கு போயிட்டா விடுதிகள் இருக்கும், தங்கிக்கலாம், உணவகங்கள் இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் என்னென்ன பொருட்கள் விலை கிடைக்குமோ அத்தனை பொருளும் ஒரே இடத்துல இருக்கும், அதுக்கு பேர் தாவளம். இந்த மாதிரியான சந்தைக்கு போயிட்டு வரும் பொழுது பாதுகாப்புக்காக கொஞ்சம் பேர் வீரர்கள்லாம் வேணும்ல. யாராவது பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா, கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்னா, அப்போ பாதுகாவல் வீரர்களும் போவாங்க. அந்த தாவளத்துலேயும் வீரர்கள் இருக்கணும்ல. ஏன்னா நிறைய பொருள் போடுங்க, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா, இப்போ அந்த வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். இவ்வளோ ஏற்பாடு செய்கிறதுக்கு யாரோ ஒரு ஆள் வேணும்ல. அவர் யார்? அவர் தான் வங்கிகளுக்கான தந்தை. அதாவது சந்தையை ஒருங்கிணைத்த மக்கள். பல பேர் சந்தைகளை அங்கங்கே சந்தை இருக்குது, அதை ஒருங்கிணைக்கணும், அதுக்கு உழைக்கணும், அதுக்கு திட்டமிடணும், செலவு செய்யணும். அப்போ அவங்களுக்கு வருமானம் வேணும்ல. அவங்களுக்கு இதில் என்ன வருமானம்? நீ மாடு கொண்டு வர, நான் நெல் கொண்டு வர, நான் மாற்றிட்டு போயிட்டோம். அந்த வேலை ஒருங்கிணைச்சவருக்கு என்ன இருக்கு? பாதி கொடுத்தா மூஞ்சிலே மிதிச்சிருவாங்க. அவருக்கு என்னன்னா, ஒரு சின்ன பகுதி, நீங்கள் 10 மூட்டை கொண்டு வரீங்கன்னா எனக்கு அதில் ஒரு 1/4 மூட்டை கொடுத்துருங்க. 80 கொண்டு, அது ஊருக்கு ஊர் அது வேறுபடும். இங்கே மொத்தமாக என்ன நடக்குதோ அதில் எனக்கு இவ்வளோ, இந்த பராமரிப்பு செலவுக்கு என்ற ஒரு முறை வருது, நடைமுறைக்கு. அப்போ என்னன்னா, இந்த சந்தைகளை தொடர்ந்து நடத்த முடியுது அவங்களால, அங்காடிகளை. இதில் ஈடுபடுறதுக்கு ஒரு 100 பேர் வேலை செய்யணும். இதை தூய்மைப்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னபடி கட்டமைப்பு விடுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தங்குறாங்க. அங்காடி நடக்கும்பொழுது, தாவளம் நடக்கும் பொழுது அங்காடிகளில் எல்லாம் தங்குவாங்க. மற்ற நாட்கள் அது சும்மா தானே இருக்கும். அப்போ அதை கூட்டி சுத்தம் பண்ணி வைக்கணும்ல. அப்போ பணியாளர்கள் வேணுமே. அப்போ அதுக்கு எவ்வளோ செலவு? இந்த மாதிரியான பணியாளர்களுக்கு என்னென்ன ஊதியமாக கொடுப்பாங்க, அதில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஊதியமாக கொடுப்பாங்க? இதே நெல், அரிசி, பருப்பு, ஆடு, மாடு, இதெல்லாம். இவர் பணியாளராக ஒரு
பொது இடத்துக்கு வந்துட்டாருன்னா இவரால் ஆடு மாடு மேய்க்க முடியுமா? இவரோட வேலை என்ன? காலைல எழுந்திரிச்சு அந்த அங்காடியை பராமரிக்கிறது, மாலை தான் வீட்டுக்கு போக முடியும். அப்போ அவரால் ஆடு மாடு மேய்க்க முடியாது, அவரால் காய்கறி பயிரிட முடியாது. அதெல்லாம் குறைவு குடும்பத்தில் இருக்கவங்க செய்வாங்க, முழுமையாக ஈடுபட முடியாது இல்லையா? அப்படி ஒரு துறை வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா சேவை துறைன்னு சொல்றாங்க. அந்த சொல் தவறானது, ஆனால் உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். இப்போ சேவைத்துறைனா என்னன்னா, இது வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம்னா மாடு மேய்க்கிறவர், காய்கறி உழவு செய்கிறவர், நெல் விளைவிக்கிறவரை பார்த்தோம். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் என்னன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்க, நீ கொடு, இந்த இடத்த நான் பராமரிக்கிறேன், இதை தொடர்ந்து நான் நடத்துறேன், இதை பராமரிச்சுக்கிறேன், எனக்கு இது வரும், எனக்கு தனியாக வேளாண்மை செய்யறதுக்கு வராது, ஆடு மாடு மேய்க்க வராது, எனக்கு பானை செய்ய தெரியாது, எனக்கு இரும்பு வேலை செய்ய தெரியாது, ஆனால் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க தெரியும் எனக்கு. அவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்துக்குமான ஒரு ஊதியமாக மொத்தமா என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. அதாவது அவர் என்னன்னா, இப்போ குறிஞ்சி நிலத்திலேருந்து மிளகு எடுத்துட்டு வராங்களா, 10 மூட்டை மிளகா, எப்போ எனக்கு ஒரு பை மிளகு கொடுத்துரு, ஒரு 2 பை ஏலக்காய் கொடுத்துரு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இப்போ அவர் வண்டி பெரிய வண்டி ஆயிடுச்சு. அவர் வண்டி தான் எல்லாத்தோட பெரிய வண்டி. ஏன்னா ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 பேர் பங்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஒரு மாட்டு மந்தையே நிக்குது. ஒரு 100 மாடு வித்துச்சுன்னா எனக்கு 2 மாடுன்னா அங்க 10,000 மாடுல விக்குது. இப்ப இவர்கிட்டே அவ்வளவு மாடு இருக்கு, பல 100 மாடுகள் இருக்கு. இப்ப இவரு பெருசா ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் வண்டி கட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடம் தான் நகரம். அதுக்கு பேர் தான் நகரம். அங்க யார் இருக்கான்னா, இவரை மாதிரியே நேரடியா உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அங்க. எனக்கு நேரடியா வேளாண்மை எல்லாம் வராது, காய்கறி போட தெரியாது, மண்பாண்டம் செய்ய தெரியாது, ஆனா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க தெரியும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இவர் என்ன செஞ்சாரோ இதை பெரிய அளவுல செய்யற ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அது ஏன் அங்க அப்படி இருக்குன்னா, அந்த நகரங்கள்லாம் என்ன, இப்ப நம்ம தலைநகரம்னு பாக்குறோம். இப்ப சோழ நாட்டுக்கு தலைநகரமா ஒரு காலத்துல தஞ்சாவூர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பேசுற ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரைன்னு வச்சுக்கோங்களேன், பாண்டிய நாட்டு தலைநகரமா இருந்துன்னு வைங்க. அப்ப அந்த மதுரையில என்ன நடக்கும்னா, மதுரை நகரத்துல யாரெல்லாம் இருப்பாங்க, பேரரசர் இருப்பாரா, அங்க பள்ளிகள் இருக்கும், நிறைய கல்வி கற்று கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த அயல்நாட்டவர்லாம் பேரரசரை பார்க்க வரவங்க தங்கியிருப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதிக்கான வணிக உடன்படிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப இந்த மாநகரம் எப்படி இருக்கும்னா, அது தலைநகரம், ஒரு பேரரசோட தலைநகரத்துல எல்லாருமே இந்த ஒருங்கிணைக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது நேரா பானை செய்யறவங்க அங்க குறைவு இருப்பாங்க, ரொம்ப குறைவு. நேரா இரும்பு கொள்ளர்கள் குறைவு, பொற்கொள்ளர்கள் குறைவு. நேரா உடல் உழைப்பில் ஈடுபடுறவங்க குறைவாகவும் ஒருங்கிணைக்கிறவங்க அதிகமாகவும் இருப்பாங்க. ஏன், இவங்க எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல பேரரசரு, அவர் ஒருங்கிணைக்கிறவர். அரசுன்றது என்னன்னா ஒருங்கிணைச்சிட்டு இருக்கு. அந்த அரசர் எதெல்லாம் ஒருங்கிணைக்கிறாருன்னா, இந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கிறாரு. படை வீரர்களை அவர் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம நம்ம ஒரு ஊர்ல இருந்து தானே போனோம், 30 குடும்பம் 150 பேரு. அந்த 30 குடும்பம் 150 பேரையும் அவர் தான் ஒருங்கிணைக்கிறாரு. அவர் என்ன அங்க ஒருங்கிணைக்கிறாருன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுதுன்னா படையை அனுப்புவாரு. அவங்க இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு சண்டைன்னா அவர் போய் தலையிட்டு, பேரரசரோட ஆட்கள் போய் தலையிட்டு அந்த சண்டையை தீர்த்து வைப்பாங்க. இப்ப இதெல்லாமே ஒருங்கிணைப்பு பண்ணி தானே. இந்த பேரரசர் என்ன பண்றாருன்னா, குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மிளகு பறிக்கிறவரையும் ஒருங்கிணைக்கிறாரு, நெய்தல் நிலத்துல மீனை பிடிச்சி உப்புல போடுறவங்களையும் ஒருங்கிணைக்கிறாரு. இது போன்ற பல சந்தைகளை அவர் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட தலைநகரத்துல ஒருங்கிணைப்பு பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சந்தையிலேருந்து ஒருத்தர் போனார்ல பல வண்டி கட்டிட்டு, அங்க அவர் போய் பார்க்கும்போது அவர் ஒரு சின்ன ஆளா இருக்கிறாரு. இதை விட பெரிய பெரிய ஆளுகள்லாம் அங்க நிக்கிறாங்க. இவ்வளவு பொருள் சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தா இந்த மாநகரத்தோட சந்தையில ஆயிரக்கணக்கான மாடு, ஆடு, கோழி, வாத்து, ஏலக்காய், கிராம்பு, ஏன்னா இவர் தான் எல்லார்கிட்ட வாங்கிட்டாரு.
உப்புன்னா உப்புல கொடுறா, புளினா புளியில கொஞ்சம் கொடு, இவர் எதுவுமே வேணாம்னு சொல்ல மாட்டேன், நீ என்ன விற்கிறே எனக்கு அதில் ஒரு பை கொடுத்துருன்ட்டாரு. அதனால இவர்கிட்ட சேர்ந்து போச்சு. இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணுமே இவரு. அப்ப அங்க என்ன பண்றான்னா புளி மட்டும்தாங்க நான் வாங்க வேண்டிய ஒரு ஆள் உட்காந்துருக்கான். ஏன்னா இந்த புளியை மட்டுமே வாங்கி அவர் நிறைய சேகரித்து பாதுகாக்கணும். புளி பூச்சி பிடிக்கும், தெரிஞ்சிருக்குங்களா உங்களுக்கு? புளி வந்து ஒரு பராமரிப்புலாம் பூச்சி பிடிச்சிடும், ரொம்ப வெயிலில் காய்ச்சா உலர்ந்து போயிடும். அப்போ ஒரு ஊருக்கு உரிய புளின்னா ஒரு 10 மூட்டை பாதுகாத்துடலாம். இங்கே ஒரு 1,00,000 மூட்டை வந்து கிடக்குது புளி அந்த அந்த நகரத்துக்கு. எப்படி பாது? அப்போ புளி மட்டுமே கவனம் தெரியும், எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு கூட்டம் வேணும்ல. ஏன் எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க, இடியே விழுந்தாலும் சரி நான் புளியை காய வைப்பேன். இந்த பக்கம் பார்த்தா துவரை, ஒரு 10,000 மூட்டை துவரை வந்து கிடக்கு. அந்த துவரையை பராமரிக்கிறது, அதுக்கு மண்ணு கட்டுறது, அதை வந்து பருப்பாக்குறது தனிக்கலை, திருக வச்சு உடைக்கிறது தனிக்கலை. அது அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க நம்ம கொஞ்சம் மாடு மேய்ச்சிட்டு வருவோன்னா அவர் வரமாட்டார். எனக்கு துவரையை பார்க்குறதே போதும் போதும் இருப்பார். அப்போ தனிப்பிரிவுகள் வருது. அங்கே தனிப்பிரிவு எதனால வந்துச்சு? பொருள் சேர்க்கையினால், குவிப்புனால வருது. அதாவது ஒரு ஊர் 10 மூட்டை துவரை, 5 மூட்டை புளி, ஒரு 50 மூட்டை நெல்லுன்னு இருந்த வரைக்கும் பார்த்துக்குச்சு. அதை அவங்களே கூடி பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தனித்தனி ஊர்களோட உபரி எல்லாம் சேர்ந்து 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 ஒரு இடத்துல போய் குவியும் பொழுது புளி மூட்டைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, மாடு ஆயிரக்கணக்கில் இருக்கு, ஆடு ஆயிரம், எல்லாமே அதிகமாக இருக்கு. அப்போ தனித்துறைகள்னு வர ஆரம்பிச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு மட்டும்தான் என் மண்டி, அது உப்பு மண்டி இன்னைக்கு இருக்கு, உப்பு மண்டி, தேங்காய் மண்டி, கடலை மண்டின்னு நான் மண்டும் இடம், மண்டுது வந்து எல்லாம் அதுக்கு தான், அதனால அது வெறும் மண்டி. அப்போ தனித்தனியான துறைகளாக வளர்ச்சி அடையுது அங்கே, அந்த இடத்துலலாம் இருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ஒருத்தர் போனார்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் எல்லாத்தையும் புளி மண்டியில் புளியை கொடுத்தாரு, உப்பு மண்டியில் உப்பு கொடுத்தாரு, எது எதுக்கு மண்டி இருக்கும் அங்கங்க அதெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன வாங்குவார்? இப்போ தான் கேள்வி. இவ்வளோ கொடுத்துட்டாரு, என்ன வாங்குவார் அவர்? பணமா அந்த காலத்தில் இல்லையே. அப்ப அவர் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், அந்த பொருள் இவ்வளவுக்கு ஈடா இருக்கணும்ல, இவ்வளவுக்கு ஈடா அவர் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும். அதுதான் வந்து நாணயம், காசு. காசுன்றதான் தமிழ் சொல். காசு வாங்குறாரு அவர். இப்ப காசுன்றது எதுல செய்யலாம்? மண்ணுல கூட செய்யலாம்ல. காசுன்றது ஒரு பொருள் தானே, எதில் வேணா செய்யலாம். மண்ணில் செய்யலாம், கல்லில் செய்யலாம், பொண்ணில் செய்யலாம், வெள்ளியில் செய்யலாம், தாமிரத்தில் செய்யலாம், இரும்பில் செய்யலாம், செய்யலாம் தானே. ஆனால் நீங்கள் காசுனோன்னு என்ன சொல்கிறீங்க? தங்கம்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க சொல்லுங்கள்? அது விலை, அது விலை அதிகம். ஏன் வந்து தங்கம்ன்றது சரியான சொல்ல, பொண்ணுன்னு தான் சொல்லணும். தங்கம் வேற, பொன் வேற, அதுக்கு வேறுபாடு நான் அப்புறமா சொல்லித்தரேன். பொன் நாணயங்கள் அல்லது பொன் காசு, பொற்காசுன்னு சொல்லுவோம். அது வந்து முதல் நிலையில் இருந்ததாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அது தெரிஞ்சதுனால நான் அதுக்குள்ளே முதல்ல வரேன். சரி, பொற்காசுகளை வந்து அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கிறோம். இவ்வளவையும் போட்டுட்டு காசாக வாங்குறாரு. ஏன் வந்து பொற்காசு அவ்வளோ ஒரு 100 வண்டியில் கொடுத்ததுக்கு ஈடா ஒரு சின்ன சுருக்கு பையில தான் காசு வாங்கிட்டு வரோம். இப்போ இதுவும் அதுவும் எந்த வகையில் சமமானுச்சு? அதுதான் ஏன் வந்துச்சு அந்த மதிப்பு? கம்மியாக கிடைக்குன்றதுனால ஒன்று, குறைவாக கிடைக்கும் ஒன்று. அப்புறம் உழைப்புக்காக அந்த மதிப்பு ஜாஸ்தி. உழைக்கிறதுனா மாடு மேய்க்கிறதும் உழைப்பு தான். இப்போ ஒரு பொற்காசு செய்யறத விட 10 மாடு மேய்க்கிறது கடினமானது. ஒரு மண்பாண்டம் செய்யறது கடினமானது.
அதோட எளிதாக செஞ்சிடலாம். அச்சு போட்டுட்டோம்னா பொற்காசு அடித்து எடுத்துடலாம். ஒரே ஒரு அச்சு போட்டால் போதும். நீங்கள் கூட அடித்து எடுத்துருவீங்க. உருக்கி ஊற்றினோம்னா காய வச்சு எடுத்துட வேண்டியதான். எதனால் ஒரு மாடு, ஆடு, புளி, அரிசியை விட இது மதிப்பு மிக்கதாக இருந்துச்சு. அது எளிதில் கிடைக்காது, நான் ஒத்துக்கிறேன். அது கிடைக்காது. அதுதான் ஏன் அந்த நிலை ஏன் உருவானுச்சு? அது பெருகாது. எப்படி பார்த்தாலும் அது குறைவா கிடைக்கும். அதனால சரிதானே? அது கிடைக்கிறது குறைவுன்றதுனால அதுக்கு மதிப்பு அதிகம். ஆமாம் தானே? சரி, இப்போ நான் இன்னொரு ஊருக்கு கூட்டு போகிறேன். அந்த ஊரில் ஓடைகளில் பொன் மிதந்து வந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே சலிச்சு எடுத்தால் அப்படியே தங்கமாக சேர்த்துருவாங்க. அப்படி நிறைய ஊர்கள் இன்றைக்கும் புவியில் இருக்கு. காட்டு ஆற்றில் வைர கல்லெல்லாம் வரும். அதை எடுக்கிறதே ஒரு தொழில். இன்றைக்கும் பல ஆயிரம் ஊர்களில் இருக்கு, பல நாடுகளில் இருக்கு. இப்போ அந்த ஊரில் ஒரு வைரக்கல், ஒரு பொற்காசு, அதுவும் அதை விட ஒரு நெல் மூட்டை மதிப்பு மிக்கதாக இருக்கணும்ல. அந்த ஊரில் நெல் இல்லை, கிராம்பு இல்லை. ஆனால் அந்த ஊரில் ஆற்றுலேயே தங்கம் வருது, வைரக்கல்லாம் வருது. இருக்கணும்ல, ஆனால் இருக்கா? இப்போ குறைவாக கிடைக்கிறதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கணும்ல, நிறைய கிடைக்கிறதுக்கு மதிப்பு குறையணும்ல. அது ஏன் இல்லை? இது ஒரு கேள்வியா? இப்போ பொற்காசு மட்டும் இல்லை, முத்து, பவளம் இதெல்லாம் கூட அவ்வளோ பொருள் போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ முத்துக்கு ஏன் விலை அதிகம்? அது எடுக்கிறது கடினம், அது குறைவாக கிடைக்கும். யாருக்கு குறைவாக கிடைக்கும்? முத்து எடுக்கிறவங்களுக்கா மற்றவங்களுக்கா? அப்போ முத்து எடுக்கிறவங்ககிட்ட அதுக்கு மதிப்பு இருக்கக்கூடாதுல்ல? ஆமாவா இல்லையா? அங்கே தான் நிறைய கிடைக்குமே. அங்கேயும் மதிப்பு இருக்கு. அதுக்கு ஏன்? சரி, இப்போ கிராம்புன்னு ஒன்று எடுத்துப்போம். கிராம்பு ஒரு சில இடங்களில் தானே விளையுது. அந்த கிராம்பு விளையிற ஊரில் அதுக்கு மதிப்பு இருக்கக்கூடாதுல்ல? ஏலக்காய் விளையிற ஊரில் அதுக்கு மதிப்பு இருக்கக்கூடாதுல்ல? ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் ஏலக்காய் வாங்கினாலும் என்ன விலையோ அதை விட கொஞ்சம் தான் குறைவாக இருக்குது ஏலக்காய் எங்கே விளையுதோ அந்த இடத்துல. இன்னைக்கு அதான நிலைமை. ஒரு கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, அவ்வளோதான். அப்போ அங்கே ரொம்ப அந்த ஊரில் நெல்லே விளையாது. ஆனால் அந்த ஊரில் விற்கிற அரிசி விலையும் உங்கள் ஊரில் விற்கிற அரிசி விலையும் ஒன்றா இருக்குது. கிடைக்காத பொருள் நெல் அவங்களுக்கு. அப்போது 1 கிலோ நெல் 1000 ரூபாங்க. அப்படி சொல்கிறாங்களா? இங்கே 80 ரூபானா அங்கேயும் 80 ரூபா. ஏலக்காய் அங்கே 1000 ரூபானா இங்கேயும் 1000 ரூபா. இப்போ கிடைக்காத பொருளுக்கு விலை மதிப்பு இருக்குன்றதுக்கு என்ன சான்று இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்படி இல்லையேன்றேன். புரிகிறதா? அப்போ வேற எதனால இவ்வளோ பொருளுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கான பொற்காசு ஈடுன்ற முறை வந்துச்சு? எதை வச்சு அது பெரிது இது சிறிதானுச்சு? அதுக்கு ஒரு தேவையுமே கிடையாது. அதை வச்சுட்டு என்ன பண்றது? அப்படியே பையிலே வச்சிருக்க வேண்டியதுதான். மாடுன்னா பால் கறக்கலாம், அது உணவாகும், கண்ணு போடும், பெருகும். பொற்காசு அப்படியே தான் இருக்கும். அதுதான் அது. அந்த மதிப்பு அதுக்கு கொடுத்தது யாரு? பொற்காசுனா விலை அதிகம் அப்படின்ற மதிப்பை யார் கொடுத்தா, எதனால கொடுத்தாங்க, அதை ஏன் மக்கள் ஏற்கும் நிலை வந்தது? புரியல. அந்த பேரரசர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் செஞ்சார். அதாவது விலை மதிப்பு மிக்கவை என்பவற்றை கட்டுப்பாடுகள் வழியாக தான் உருவாக்க முடியும், கட்டுப்படுத்தி தான் உருவாக்க முடியும். அந்த பொருள் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம்.
அந்த பொருள் மீதான கட்டுப்பாடு, அதுதான் அடிப்படை. அதாவது ஒரு ஊரில் வைரக்கற்கள் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னாலும் இப்பவும் கிடைக்குது. ஓடைகளில் காட்டிலெல்லாம் இப்பவும் அந்த கற்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஊர் மக்கள் அந்த கற்களை எடுத்து நேரடியாக விற்பனை செய்வதை முதல்ல அரசு தடை பண்ணும். முதல்ல அதை செய்யும். நீ அதனை நீயே விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்யும். ஒன்று. ஒருவேளை மீறி யாராவது அப்படி செய்தா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும், அவங்கள தண்டிக்கும். அந்த காலத்திலையும் அப்படிதான். ஒரு பேரரசு மதிப்புமிக்க நாணயங்களை உருவாக்கும் பொழுது அந்த நாணயங்களை அரசு மட்டும்தான் செய்ய வேண்டும், வேற யாரும் செய்யக்கூடாது. அதுதான். உன் ஊர்ல பொன் கிடைக்குது, ஆனா நீ பொற்காசு செய்யக்கூடாது. நீ அந்த பொண்ணை கொண்டு போய் கொடுத்துடணும் வணிகர்கிட்ட. பொற்காசு என்று அடிக்கிறதுக்கான அதிகாரம் அரசருக்கு மட்டும்தான் உண்டு. புரியுதா? உன்கிட்ட தங்கம் இருக்கு, ஆனா அதை நாணயமா நீ மாற்ற முடியாது. நாணயமா மாத்துற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் காசுல அரசரோட முத்திரையை போட்டு வைப்பாங்க. இது செயற்கையாக உருவாக்கப்படுறது. இயல்பா இப்படி ஒரு தேவையே கிடையாது. பொற்காசுன்னா அதிகம், இந்த கொண்டு வந்த 100 மாடு 1000 மூட்டை நெல்லெல்லாம் அதை விட குறைவுன்றது உண்மை கிடையாது. செயற்கையா உருவாக்கப்படுது. யாரால உருவாக்கப்படுதுன்னா அரசால உருவாக்கப்படுது. அரசு என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்குது, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற விளைபொருட்கள், வணிகர்கள், சந்தைகள், அங்காடி, படை வீரர்கள், மக்களுடைய அன்றாட நடவடிக்கை, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிடுது. ஒருங்கிணைச்சிட்டு இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுதுன்னா காசுகளை அச்சிடுது. அந்த காசு வெறும் பொற்காசு மட்டும் இல்லை, செப்பு காசு உண்டு, வேற உலோகங்கள்லையும் காசு உண்டு, இரும்புலையும் உண்டு. இரும்பு காசு விலை குறைவு, ஏன்னா அது கொஞ்சம் எளிதாக கிடைக்குது. பொண்ணு கொஞ்சம் அதிக உழைத்து கிடைக்கும். அப்போ அந்த மதிப்பு கிடைப்பதற்கு ஏற்பவாறு முடிவு பண்றாங்க. ஆனா அது மட்டுமே இல்லை, கட்டுப்பாடுன்னு ஒன்று வருது. அப்போ ஒருத்தர் புளி மண்டி வச்சு 10,000 மூட்டை புளியை காய வச்சு அதை பொற்காசா மாற்றணும். அவர் எவ்வளவு மிளகு வாங்குவாரு, எவ்வளவு மாடு வாங்குவாரு? ஒன்றும் இல்லை. அப்போ அவருக்கு என்ன தேவைன்னா கைப்பிடி அளவுக்கு எனக்கு இவ்வளோ, நான் ஒரு 10,000 மூட்டையை பராமரிக்கிறேன், ஆனால் எனக்கு கைப்பிடி அளவுக்கு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்து போயிடுவேன், பாதுகாப்பாக வச்சுக்குவேன். இது தேவைப்படுது. இந்த இடத்துல தான் அரசுகள் என்ன செய்யுதுன்னா காசுகளை அச்சிடுகின்றன. இதெல்லாம் நம்மகிட்ட பல 1000 ஆண்டுகளாகவே இருந்தது. இந்த வழக்கம்லாம் பல 1000 ஆண்டுகளாக காசு வச்சுக்கிறோம் நம்ம. அதில் பல வடிவங்கள், உள்ளீடற்றது, நடுவில் தொலை போட்டது இருக்கும், முழுமையானது இருக்கும், முழு வட்டம் இருக்கும், அரைக்காசு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எல்லாத்துலேயுமே முத்திரை இருக்கும். நீ அதை தான் கற்றுக்கணும். நீங்கள் வங்கிகளை புரிஞ்சுக்கணும்னா இந்த நாணய கட்டுப்பாடுனா என்னன்னு உங்களுக்கு புரியணும். காசுகளை கட்டுப்படுத்தி தான் பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அரசுகள் திட்டமிட்டன. இன்றும் அப்படிதான் இருக்கு. இப்போ உன்கிட்ட 100 ரூபா இருக்கு, இதே மாதிரி அச்சிட்டா விட்டுருவாங்களா? நான் மட்டும்தான் அச்சிடணும்னு அரசு சொல்லுதுல்ல. அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா முடிஞ்சிருச்சு கதை. இப்ப புரியுதா? இப்போ மொத்தமா எவ்வளவு உற்பத்தி இருந்தாலும், எவ்வளவு உழைப்பு, மக்கள் உழைப்பு அதில் ஈடுபடுத்தப்பட்டாலும் படிப்படியா பயணம் செய்து ஒரு இடத்துல அது போய் சேரும். அந்த ஒரு இடத்துல என்ன இருக்கு? கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு காசுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கு. அந்த காசு பொன் உள்ளிட்ட வெவ்வேறு உலோகங்களால செய்யப்பட்டதா இருக்கு. அதை வேறு யாரும் செய்யக்கூடாது. நீ எவ்வளோ வேணா உழைச்சிக்க, நீ என்ன வேணா விளைவிச்சுக்க, நீ எந்த தாவளத்துக்கு போ அல்லது அங்காடிக்கு போ, பொருளை கொண்டு வா, அதற்கு உரியதை கொடுக்கிற இடம் ஏன் இடம்தான்றத அரசுகள் உறுதிப்படுத்துது. ஏன்னா அந்த காசை அவரு தான் அச்சிட முடியும். அவருக்கு எவ்வளவு வேணாலும் அச்சிட்டுக்குவாரு. அந்த ஒரு காசை கொடுத்துட்டு எதை வேணாலும் வாங்குவார். புரியுதா? இப்போ அவர் மாடு மேய்க்கலையா, அரசரோ வணிகரோ
இந்த ஒருங்கிணைப்பில் இருந்தது யாருமோ மாடு மேய்க்கலை, இரும்பு தொழில் செய்யலை, மரம் ஏறி மிளகு அறுவடை பண்ணலை, தேன் அழிக்கலை, உப்பெல்லாம் நடத்தி உப்பு எடுக்கலை, எதுவுமே செய்யலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசு அடிக்கிறாங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் காசு அச்சடித்து அதை கொடுத்து இதெல்லாம் வாங்கிடுவாங்க. இப்போ இவங்க இந்த பொருள் இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து சேர்ந்துருச்சு, காசு கொடுத்தாச்சு, அடுத்து இதெல்லாம் எந்த இப்போ ஊர் நாட்டளவில் நடந்துச்சா? இது குறிஞ்சிலேருந்து முல்லைக்கு வந்துச்சு, முல்லையிலேருந்து தலைநகரத்துக்கு வந்துச்சு, இப்போ தலைநகரத்துலேருந்து வேற ஒரு தலைநகரத்துக்கு போகுது. அதுதான் ஏற்றுமதி. கப்பலாக ஏற்றி புளி எல்லாமே தேவை தானே. புளி விளையாத நாடுகள், மிளகு, ஏலம் இதெல்லாம் விளையாத நாடுகள். நம்முடைய ஆடு மாடுகள் சிறப்பானவைன்னா அந்த ஆடு மாடுகள் எல்லாமே, அரிசி எல்லாம் இங்கே என்னென்னலாம் சிறப்பாக இருக்குது என கருதுகிறோமோ அது எல்லாமே என்ன கப்பலில் ஏறி வேறு நாடுகளுக்கு போகுது. சரி, போயாச்சு, நம்மளும் அந்த கப்பலில் போகிறோம், போய் இறக்கியாச்சு, இதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்படியே வர்றதா அங்கேருந்து எதாவது எடுத்துகிட்டு வர்றதா? அங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? இப்போ நம்ம எகிப்து போயிருக்கிறோன்னு வச்சுப்போமே, அங்கே என்ன விளையுது? அங்கே என்ன இருக்குது? தங்கம் தான் நம்மளே அடிச்சிட்டு இருக்கிறோம். இவ்வளவும் கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு. சரி, பேரிச்சம்பழம் வேற அப்ப கிடையாது. நிலக்கரி இல்லையே, நிலக்கரி அப்ப கிடையாது, எடுக்கலையே. என்னெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா ஆடைகள் நம்ம ஊர்ல இல்லாத ஆடைகள் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம். நீ போனா அதான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் பேரிச்சம்பழம், மரக்கட்டை. நம்ம ஊர்ல இல்லாத பொருட்கள் அங்க இருக்கு. சரி, கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு அங்க இல்லையே. அப்ப என்ன பண்றது? அவரு அங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து அவரோட காசையும் நம்ம காசையும் பரிமாறிக்கிறோம். நல்ல கவனி, முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம யாருன்னா பாண்டிய பேரரசுன்னு வச்சுப்போம். சரியா? நம்ம பாண்டிய பேரரசு நம்ம எல்லாரும் கப்பலில் கொண்டு போய் பொருள்லாம் இறக்கிட்டோம். அங்கே ஒரு எகிப்து பேரரசர் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம பொருள்லாம் இறக்கிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் ஏற்றிட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு வந்து அங்கேருந்து வர வேண்டியிருக்கு. நம்ம கொடுத்த மதிப்பை விட நிறைய வர வேண்டியிருக்கு. பொருளாக கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்றாங்க. ஏன்னா நம்மகிட்ட தான் உண்மையிலேயே அந்த காலத்து தமிழகம், இப்போ இருக்கிற இந்திய நிலப்பரப்பு, நம்மகிட்ட இருந்த அளவுக்குலாம் அவ்வளோ பொருள்லாம் எங்கேயுமே இன்றைக்கும் கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு சில பொருள் இருக்கும். இவ்வளோ பொருள்லாம் எங்கேயுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன நம்ம போகிறோம், நமக்கு இன்னும் வர வேண்டியிருக்கு. பொருளாக எடுத்துகிட்டு என்னத்தை கொண்டு வருது? நான் பேரிச்சம்பழத்தை கொண்டு வரேன், கொஞ்சம் துணிமணி கொண்டு வரலாம், பேரிச்சம்பழம் வரலாம். அந்த ஊர் முத்து சிறப்புங்க. உங்கள் ஊர் முத்து வேறு, என் ஊர் முத்து வேறு. நல்லது, அங்கே மரகதம் இருக்குது, ஏதோ இருக்குது. சரி, நல்லது, எடுத்துக்கலாம். வேற ஏதாவது வேணும்ல? அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஓ ஊர் பொற்காசை கொடு, காசை கொடு அப்படின்னு வாங்குகிறோம். நம்ம அவரோட காசையும் நம்ம வாங்கிட்டு வரோம். இப்போ நம்ம கைக்கு என்ன வந்துருச்சுன்னா, அந்த நாட்டிலேயே எதெல்லாம் விலை மதிப்பானதோ அது எல்லாத்தையும் விழுங்கிட்டு ஒன்று உட்காந்துருக்குல்ல, அந்த திமிங்கலமே நம்ம கைக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த காசு எப்படி உருவாகுது? அந்த ஊர்க்காரவங்களோட உள்ளூர்காரர்களோட உழைப்பு, சின்ன சின்ன பொருள் உற்பத்தியாளர்களுடைய எல்லாத்தையும் விழுங்கிட்டு அது ஒரு காசுன்னு உட்காந்துருக்குல்ல. இப்போ நம்ம நேராக போய் அந்த காசையே வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டா எதை வேணா வாங்கலாம்ல. அதுவே ஒரு திமிங்கலத்தையே வாங்கிட்டோமே நம்ம. இப்ப நம்ம கையில அந்த நாட்டுடைய விலை மதிப்பான காசு வந்துருச்சு. இப்ப நம்முடைய பொருட்கள்லாம் அங்க போய் இறங்கிடுச்சு. நம்முடைய காசுகளும் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு அரசுகள் வெறும் காசை கொடுத்து இந்த அரசு அந்த நாட்டை வாங்கும், அந்த அரசு அவ்வளவுதான். இதுதான் பொருளாதாரம். கிரேக்கமோ எகிப்தோ வேறு நாடோ அந்த நாட்டில் உள்ள
பொருட்களை வாங்கணும்னா நம்மகிட்ட ஒரு பை நிறைய காசு இருந்தால் போதும். அந்த காசு எப்படி கிடைக்கும்? நம்ம இங்கேருந்து வண்டி வண்டியாக பொருள் ஏற்றி அனுப்புனாதான் அந்த காசு ஒரு பை கிடைக்கும். இவ்வளோ உழைத்து கப்பல் கட்டி அங்கே போய் இறக்கி ஒரு பை காசு வாங்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அவங்களும் செஞ்சுட்டாங்க. இதில் நம்ம தான் பெரிய ஆளுன்னு வச்சுப்போமே, நம்ம தான் பெரிய ஆள். அப்போ நம்மகிட்ட அவங்க காசு அதிகமாக இருக்கும்ல, அவங்க காசு அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். அந்த நாட்டில் ஒரு 10,000 காசு அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டார் அரசர். 10,000 காசு அடிச்சிட்டார். அந்த 10,000 காசுக்கு உரிய பொருள் தானே அங்கே இருக்கணும். அதாவது இப்படி வருவோம், 10,000 காசு இருக்குது அந்த அரசர்கிட்ட. இப்போ அந்த ஊருக்காரங்கெல்லாம் ஒட்டகம், மாடு, கழுதை எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வர்றாங்க. ஓட்டிகிட்டு வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓட்டிகிட்டு வந்த பொருள்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பொருள் இருக்குல்ல, அந்த நாட்டில் என்ன விளையும்? கோதுமை போன்ற விளைபொருட்கள்லாம் விளையுதுன்னு வச்சுக்கலாம் நம்ம போகிற நாட்டுக்கு. அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு காசு வேணும்னு கேட்குறாங்க. இவங்க கொண்டு வந்தது 10,000 காசுகளுக்கு உரிய பொருளாக இருந்ததுன்னா இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க கொண்டு வந்தது என்னவா இருக்குன்னா 20,000 காசுகளுக்கு உரியதை இவங்க கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் கொண்டு வந்தது எவ்வளவு? 20,000 காசுக்குரிய பொருள் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே எவ்வளோ இருக்கு? 10,000 தான் இருக்கு. இப்போ என்ன நடக்கும்? வாங்க மாட்டாங்க. இவ்வளோதான் அதுக்கு விலைம்பாங்க. நீ இல்லைங்க, ஒரு மாடு 2 காசு, நேற்று 2 காசு, இன்னைக்கு 1 காசு தான், இவ்வளோதான் இருக்கு, வேணும்னா கொடு, இல்லைன்னா எடுத்துகிட்டு போ. ஏன்னா என்கிட்ட இருக்குது 10,000 காசு தான். இந்த 10,000 காசு தான் என்கிட்ட இருக்கு. நீ இதை விட அதிகமாக பொருளை கொண்டு வந்துட்ட, நான் இவ்வளோ காசு தான் கொடுப்பேன், நான் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு போ, இல்லைன்னா எடுத்துகிட்டு போ. அப்போ என்ன, எதுக்கு மதிப்பு குறைஞ்சிச்சு? மாடு, அரிசி, பருப்பு, மிளகுக்கு மதிப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ 10,000 காசு இருக்கு, வந்து சேர்ந்தது வெறும் 2,000-3,000த்துக்கான விளைபொருள் தான். டேய் என்னடா இன்னும் எடுத்துட்டு வாடா மூட்டைன்னு. இல்லைங்க அவ்வளோதாங்க மூட்டை அப்படின்றாங்க. டேய் 10,000 காசு வச்சிருக்கிறேன்டா. இல்லை இவ்வளோதான் இருக்கு அப்படின்னா இந்த விளைபொருள் வச்சிருக்கிறவங்க என்ன செய்யலாம்? ஒரு மாடு 1 காசு இல்லைங்க, 3 காசு. உனக்கு வேணும் இல்லை, ஏன்ட்ட இருக்கு அப்படி சொல்லலாம். இப்போ எதுக்கு மதிப்பு ஏறுனுச்சு? அப்படி ஏறுனுச்சா? சரி. ஆனால் அப்படிலாம் ஏறாது. ஏன்னா 10,000 காசு அடித்து வச்சிருக்கான்ல, நீ 3,000 காசுக்கான பொருளை கொண்டு போகும்போது அவன் 7,000 காசு எடுத்து ஒதுக்கி வச்சிருவான். 3,000 காசுக்கு தான் வணிகம் பண்ணுவான். அவன்கிட்ட மீதி 7,000 காசு என்ன பண்ணுவான்? அதுக்கு பேர் தான் வங்கி. இப்போ பதுக்கி வச்சான்ல, அதுக்கு பேர் தான் வங்கி. அதாவது ஒரு நாட்டுடைய உழைப்பிலிருந்து விளையும் பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் கொள்முதல் செய்வதற்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். அதேவேளை அந்த விலை முழுக்க முழுக்க அரசுகளால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஏற்பாட்டுக்கு தான் வங்கின்னே பேர். இப்போ 7,000 காசு இருக்கு, 7,000 காசுக்கான பொருள் வந்துருச்சு, சிக்கலே கிடையாது. ஆனால் என்ன செய்வானா, 7,000 பொருள் வருதா, 2,000 தூக்கி உள்ள வைக்கின்னு ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருவான். 5,000 காசு தான் இருக்கும்பா. ஏன்னா நீ எச்சரிக்க முடியாதுல்ல. இப்படி மதிப்பு எது மதிப்புக்குரியதோ அதனை பதுக்கி வைப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வங்கி. நல்லா புரிஞ்சுக்க, வங்கியோட தோற்றமும் தொடக்கமுமே இதுதான். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ பொருளை கொள்முதல் பண்ணிக்கலாம், மறுபடியும் காசு வச்சுட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ பொருளாம். அப்படிதான் போகும். அப்படி எங்கேயுமே போகாது. நீ இப்போ கத்திரிக்காய் நீ பயிரிட்டு இருக்கிற, 1 கிலோ 30 ரூபா, 1 கிலோ 30 ரூபாச்சா, திடீர்னு நீ சந்தைக்கு போகும்போது அது 1 கிலோ வந்து 10 ரூபான்னு தான் சொல்றாங்கன்னா நீ எதாவது செய்ய முடியுமா?
இல்லை நான் 30 ரூபா தானே, உன்னோடது யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. அப்போ என்ன காரணம் சொல்லுவாங்க, ஏன் விலை குறைஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க? நிறைய கத்திரிக்காய் வெள்ளை வந்துருச்சு, விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ கத்திரிக்காய் வருதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ பாட்டு கத்திரிக்காய் போடுற, கொண்டு போகிற, 30 ரூபா கொடுத்தா 30 ரூபா வாங்கிக்கிற, 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா வாங்கிக்கிற, இல்லையா? இதை போல விளை பொருட்களும் மக்களுடைய உழைப்பிலிருந்து வரும் பொருட்களுக்குமான மதிப்பு நிலையானதாகவே இருக்காது. நேற்று ஒன்று இருக்கும், இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு இருக்குல்ல, பொற்காசு, இதோட மதிப்பு மட்டும் நிலையானதாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் இல்லை, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பழைய கதையை சொல்கிறேன். ஒரு முற்காலத்தில் ரொம்ப தொன்மையான காலத்துலலாம் ஒரு நிலையான மதிப்பு தேவைப்படுது. ஒரு காசுன்னா இதுதாங்க ஒரு காசு. ஒரு காசுக்கு 100 கல நெல், ஒரு காசுன்னா 10 மாடு. நீ எப்போ போனாலும் சரி, நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு காசு கொடுத்து 10 மாடு ஓட்டிட்டு வரலாம், ஒரு காசு கொடுத்து 100 கல நெல் எடுத்துட்டு வரலாம் என்பதை நிலைநிறுத்தணும்ல. அப்படி நிலைநிறுத்தணும்னா 10,000 வந்துச்சுனாலும் அதில் மதிப்பு மாறக்கூடாது, 5,000 வந்தாலும் மாறக்கூடாது, 15,000 வந்தாலும் மாறக்கூடாது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டியது, அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, காசை அடித்து ஒரு இடத்துல வைக்க வேண்டியிருக்கு. இங்கே பற்றாக்குறை எடுத்தால் அங்கேருந்து இறக்குவார், இங்கே உபரி வந்துச்சுன்னா தூக்கி அதில் போட்டுருவார். அதுக்கு பேர் தான் அது நம்ம ஊரில், அது நம்ம தமிழர்கள் அதை என்ன சொன்னாங்க, கருவூலம்னு சொன்னாங்க. கருவூலம், களஞ்சியம். இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அதுவே வங்கி தான், தெரியுமா? ராஜராஜ சோழர் கட்டும் பொழுது பெரிய கோயிலை வங்கியாக தான் வங்கியாகவும் கட்டுறாரு. அது கருவூலம். அது இந்த பகுதியோடைய, சோழ நாட்டுடைய முக்கியமான கருவூலம். அது அப்படின்னா என்ன பொருள்? இங்கே இருக்கக்கூடிய உபரியான பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் பெரிய கோயிலில் வச்சுருவாங்க, கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த கோயிலுக்கு நகையெல்லாம் கொடுத்தாங்க, பொண்ணெல்லாம் கொடுத்தாங்க, தெரியுமா? அதுதான் கடவுளாக எடுத்துக்க போகிறாரு. அதுதான் வங்கி. இதுதான் வங்கி நடைமுறை. உபரியாக இருக்குது, உன்கிட்ட இருக்குது, நீ ஒரு தொழில் செய்கிற, உன்கிட்ட நிறைய பொண்ணு இருக்குது, நீ எங்கேயா கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிற, கொண்டு கருவூலத்தில் நீ வச்சிடலாம், வச்சுட்டு உனக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் கருவூலம். அப்போ இப்போ வங்கின்றது எங்கேருந்து வருது? இந்த கருவூல நடைமுறை தான் பின்னாடி இவங்க வங்கியாக மாற்றுறாங்க. நம்முடைய கருவூல முறை வேறு, இவனுங்க வச்சுருக்கிற வங்கி வேறு. வங்கின்றது எங்கேருந்து வருதுன்னா, மதிப்பை கட்டுப்படுத்துதல், விலை மதிப்பை கட்டுப்படுத்துதல். உன்னோட உழைப்பையும் அதிலிருந்து விளையும் பொருட்களுடைய மதிப்பை கட்டுப்படுத்தணும், ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும். இப்படி கட்டுப்படுத்துவதற்கு உரிய கருவிக்கு பேர் தான் காசு. சரியா? கட்டுப்படுத்தும் கருவி தான் காசு. காசுனாலே அதுதான். இந்த காசை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஏற்பாடு வேணும்ல, அதுக்கு பேர் தான் வங்கி. நிறைய உங்ககிட்ட நிறைய கையில் கொடுத்தாச்சுன்னா அந்த காசுக்கு மதிப்பு இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 10,000 பொற்காசு இங்கே கொட்டி விட்டுறோம், என்ன பண்ணுவீங்க? அள்ளி என்ன பண்ணுவீங்க? போய் பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டுவீங்க. சிரிச்சிருமா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காதுல்ல. இதை எடுத்துட்டீங்க, இன்னொரு 10,000 கொட்டுறோம், அப்போ அதுக்கு பேர் அது ஒரு பொற்காசாக இருக்காதுல்ல. அதை எடுத்து ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிடுறது, அதை பதுக்கி வச்சிடுறது. பதுக்கி வச்சுட்டு இப்போ 10 தான் நான் வெளியில் விடுறேன்னா அந்த 10க்கு நீங்கள் அடிச்சுக்குவீங்கல்ல, அதுக்காக செய்கிறது தான். இங்கே இருக்குது 10,000 இருக்குது, ஆனால் அந்த 10,000 நான் எடுக்க மாட்டேன், ஒரு 100 தான் வெளியில் விடுவேன். அந்த 100க்காக நீ வேலை செய்ய. இப்போ நீ போய் மாடு மேய, நீ போய் வேளாண்மை செய்ய, நீ போய் இரும்பு கொள்ளுப்பட்டறையில் வேலை செய்ய, நீ கடுமையாக உழைச்சி கொண்டு வா, அப்போ தான் இந்த நான் 100 வெளியில் இறக்குவேன். ஆனால் ஏன்ட்ட 10,000 இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கதை போல இருக்குல்ல, ஆனால் இதுதான் நடந்துட்டுருக்கு. இதுதான் இப்போவும் நடக்குது, இதுதான் அந்த காலத்தில் நடந்துச்சு. நம்ம மரபில் இதை நல்லா தளர்வாக வச்சுருந்தாங்க. இப்போ அது அப்படி இல்லை. அதோட வேறுபாடுகள்லாம் பின்னாடி பார்ப்போம். நம்ம அரசு என்பது தன்னுடைய நாட்டின் உற்பத்தியை மற்றும் விளைபொருட்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்திய கருவிக்கு தான் காசுன்னு பேர். இப்போ ஒரு தலைநகரத்தில் உட்காந்துட்டு ஒரு அரசர் ஒரு காசு அச்சடிக்கிறாருன்னா அவர் எதை கட்டுப்படுத்துறாருன்னா,
எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மாடு போட்ட கண்ணுக்குட்டியை கட்டுப்படுத்துறாரு. அந்த கண்ணுக்குட்டிக்கு மதிப்பு வேணும்னா இவர் ஒரு காசு அடிச்சிருக்காரு. அதுதான் முடிவு பண்ணும். இது கறக்கிற பாலை கட்டுப்படுத்துறாரு. நீ பாலை கறக்கிற, தயிராக்குற, நெய்யாக்குற, அங்கேயே சாப்பிட்டுக்கிறன்னா நீ அந்த மூஞ்சிலே முழிக்காம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை நான் நிறைய உற்பத்தி பண்ணுவேன், எனக்கு நிறைய உபரி வேணும் அப்படின்னா, உபரி வேணும்னா நீ எங்கே வரணும்? அங்காடிக்கு வரணும். அங்காடிக்கு வந்துட்டேன்னா அங்கே உன்னோட பொருள்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் உனக்கு என்ன தரும்? காசு தான் கொடுக்கும். அப்போ நீ என்ன தற்சார்பாக உன்னளவில் ஒரு ஊரில் வாழ்கிற வரைக்கும் உனக்கு இது தெரியாது, தேவையில்லை. ஆனால் நான் இன்னும் பறந்து விரிந்து செல்ல வேண்டும்னா இதுக்கு நீ ஆட்பட்டு தான் ஆகணும். அப்படிதான் மக்கள் அவரவருடைய ஊரில் அவரவருக்கான வாழ்க்கையை பெருமளவு மக்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக. ஒரு சிலர் தான் வெளியில் போனாங்க. உபரி நான் என்ன சொன்னேன் முதல்ல, ஒரு படிநிலை சொன்னேன்ல, அது என்னது? முதல்ல வர்றது என்ன? உபரி. அதுக்கப்புறம் அது என்னாகும்? சேமிப்பு. அதுக்கப்புறம் அது உபரி, சேமிப்பு, முதலீடுன்ற படிநிலைக்கு எல்லாருமே போக மாட்டாங்க. ஒரு சிலர் தான் போனாங்க. அவங்க மட்டும் அந்த காசு வச்சிருப்பாங்க. எல்லா மக்களும் போக விரும்பலை. எந்த காலத்துலையும் மக்கள் எல்லாரும் அங்கே போக விரும்ப மாட்டாங்க. நிம்மதியாக வாழ்ந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைய நடைமுறை என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் ஒவ்வொருவரையுமே அந்த ஒரு காசோட கட்டி போட்டாச்சு. எந்த அளவு கட்டி போட்டாச்சுன்னா, இன்னைக்கு அமெரிக்க டாலரில் ஒரு சிறு தடுமாற்றம் வந்துச்சுனாலும் அது நேரடியாகவே உங்களை பாதிக்கும். அது மறைமுகமாக இல்லை, நேரடியாக உங்களை பாதிக்கும். நீங்கள் செலவு பண்ணுற தொகையோடைய மதிப்பே மாறிடும். அப்படி தான் மாறிட்டு இருக்கு. நீ போட்டிருக்க நகை இப்போ விலை ஏறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா டாலரோட மதிப்பு. உன் கழுத்தில் இருக்கிறது என்ன விலையில் விற்கணுன்றத யார் முடிவு பண்ணுறா? அது இன்னைக்கு நிலைமை. இப்போ நான் சொன்ன கதையை பொருத்தி பாறேன். ஒரு 30 பேர் கொண்ட ஊர் உழைச்சாங்க. அவங்க ஒரு சந்தைக்கு போனாங்க, தேவையான பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒருத்தர் ஒருங்கிணைச்சார். அவர் தலைநகரத்துக்கு போனார். அவர் காசை வாங்கிட்டு இதெல்லாம் கொடுத்தாரு. அந்த காசெல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெருங்கூட்டம் கப்பல் ஏறி அந்த பக்கம் போணுச்சு. அங்கே போய் காசை வாங்கிட்டு திரும்பினுச்சுன்னு நான் சொன்னல. இது நம்முடைய மரபு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு? அந்த 30 பேர் கொண்ட கிராமமே கிடையாது. எல்லாருமே தனித்தனி குடும்பம். ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க? நேராக டாலர்ன்ற ஒரு நாணயத்துக்கு கட்டுப்பட்டு தொழில் செய்கிறாங்க. நீ காய்கறி வாங்குறியா, அதோட விலையேற்றத்தை கச்சா எண்ணெய் பாதிக்கும்ல. கச்சா எண்ணெய் தீர்மானிக்கிறது எது? எந்த நாணயம்? டாலர் தான். நீ 1 லிட்டர் பெட்ரோல் போடுறியா, அது 1 லிட்டர் 101 ரூபா, இன்னைக்கு 104 ரூபா. இந்த 104 ரூபாயா 101 ரூபாயா அல்லது 10 ரூபாயா அல்லது 1000 ரூபாயான்னு முடிவு பண்ணுறது எது? டாலர் தான். இப்போ புரியுதா? அந்த 30 பேர் கொண்ட கிராமம் இல்லை பற்றியா? இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ ஒரே ஒரு நாணயம் உன்னுடைய அன்றாட நடவடிக்கையே முடிவு பண்ணிட்டு இருக்கு. நீ எவ்வளோதான் சிந்திச்சு பார்த்தாலும் இதை உன்னால் மறுக்க முடியாது. நீ போடுற நகை அதில் முடிவாகுது. நீ உன்னோட எரிபொருள் அதில் இருக்குது. நீ உங்களில் பலர் வாங்குகிற சம்பளம் அதில் இருக்குது. அப்போ ஒரு தன்னளவில் தற்சார்பான ஊர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்படி வாழ்றது கூட இன்னைக்கு வழி கிடையாது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இதெல்லாம் வேண்டாம், நம்ம தற்சார்பான வாழ்வியலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்கள, அப்படி கூட போக முடியாது. இதுதான் நிலைமை. இப்போ இவ்வாறான உபரியை சேர்த்து வைக்கும் ஒரு இடமாக இருந்த களஞ்சியங்கள், கருவூலங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வங்கின்னு மாற்றப்பட்டுச்சு. இது வங்கின்னு மாற்றப்பட்ட பிறகு அது என்னென்னலாம் செய்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வங்கி எப்படி உருவானுச்சுன்னு புரிஞ்சிச்சா? கேள்வி எதுவும் இருக்கா? புரிஞ்சிருச்சா? சரி, நம்ம இப்போ அடுத்த வகுப்பில் உங்களுக்கு வங்கி நடைமுறைகள் சொல்லி தருவாங்க. இந்த வங்கிகளுடைய சீர்கேடுகள், அடுத்த கட்ட சீர்கேடுகள் என்னன்றதை நம்ம
இந்த தங்கலில் முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா வேற ஒரு சூழலில் பார்ப்போம். அடிப்படையாக நீங்கள் வங்கியை பற்றி புரிஞ்சுக்கணும், வணிகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? சரி, நல்லது.